Hello friends, welcome to Statedtler Sketches. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன drawing வீடியோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோல போகலாம். நாம இன்னைக்கு பண்ண போறது ஒரு portrait sketching தாங்க. ஜோக்கர் மூவில வர கேரக்டர் ஆத்தர் ஃபிலிப் தான் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு portrait sketchingக்கு. இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா Bristo spiral bound book A4 size, graphite pencil, brush, pencil eraser and charcoal powder. Smudging tool யூஸ் பண்ண போகிறது flat brushes, அதுக்கப்புறம் paper stamps, earbuds. ஷேடிங் ப்ராசஸ் தான் நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நாம் ஷேடிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி சார்கோல் டஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரஷ்ஷில். ஸோ நான் ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த ஷேடிங் ப்ராசஸ் பண்ணுறப்பயே இந்த ஜோக்கர் மூவியை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன், இந்த மூவி பற்றி நான் கன்சைஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டாக இந்த ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் க்ரைம் மூவி பேஸ் தாங்க. டைரக்டர் டாட் ஃபிலிப்ஸ். இது எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 2019. இந்த ஸ்டோரி எங்கே நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னா காத்தம் சிட்டி 1981 தான் ஸ்டோரி பிளாட் ஸ்டார்ட் ஆகும். ஆத்தர் ஃபிலிப்ன்றவர் அவங்க அம்மா கூட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுட்டு வருவார். இந்த கேரக்டர் தான் இந்த மூவியோட ஹீரோ. இந்த கேரக்டர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா த ஹால் ஆஃப் ரிஜெக்ஷன், த ரேஜ் ஆஃப் டிஸ்பயர், அதாவது நிராகரிப்பின் ஓலம், விரக்தியின் கோபம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹீரோவோட கேரக்டரைசேஷன் பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஆத்தர் ஃபிலிப் ஒரு க்ளவுனாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். அங்கே நிறைய ஒர்க் கொடுப்பாங்க. அதாவது சேல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு மகிழ்விக்கிற மாதிரி ஒரு க்ளவுன் வேஷமாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்லாம் அவர் பண்ணிகிட்ருப்பார். எல்லாமே க்ளவுன் சம்மந்தப்பட்ட வேலைகள் தான் அவர் பார்த்துட்ருப்பார். அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார். இவர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டருங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் எது நடந்தாலும் அதுக்கு அவர் பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பார். இதனாலே மற்றவங்களுக்கு ரொம்பவே இவர் இன்டிஃப்ரெண்ட்டாக தெரிவார். யாரும் இவர் கூட பழகக்கூட ரொம்ப யோசிப்பாங்க, இவரை ஒதுக்கியே வச்சுருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபுல்லாகவே இவர் டிஸ்கிரைட் பண்ணி தான் இருப்பாங்க. இவருக்கு ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக ஆகணுன்றது தான் அவரோட ட்ரீமே கூட. இப்போ நம்ம ஸ்கெட்சிங் ப்ராசஸ்க்கு வருவோம். இப்போ நம்ம ஐப்ரோஸ் தான் டச்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ரஷஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக நம்ம டச் பண்ணிவிட்டு தென் ஸ்மச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நாம் லைட்டாக பிளாக் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் வாட்டர் கலர் பிளாக் பென்சில் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு நான் 8th கிரேட் நம்பர் 8B யூஸ் பண்ணி இன்னும் டார்க்கராக இந்த ஐப்ரோஸ் கொண்டு வர போகிறேன். நம்ம லெஃப்ட் சைடு முடிச்சிட்டோம். சேம் ஆஸ் இட் இஸ் நம்ம ரைட் சைடும் அதே அளவுக்கு அந்த டார்க்னஸோட நம்ம ரைட் சைடு ஐப்ரோஸும் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஆத்தர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக ஸ்ட்ரீட்டில் நின்று அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ 4-5 பேர் அவரை அடித்து துன்புறுத்தி அந்த ஸ்ட்ரீட்டில் அவர் அட்வர்டைஸ்க்காக வச்சுருந்த அந்த பேலட் அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவுமே அந்த போர்டு ஃபுல்லாகவுமே டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு போயிடுவார். அதை திருப்பியும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதை அவர் கம்பெனியில் சொல்கிறப்ப அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் அவரோட கோவர்க்கராக ரேண்டல்ன்றவர் இருப்பார். அவர் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காகவே நீ ஒரு கன்று வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு கன்னை அவராக தான் வாலண்டியராக கொடுப்பார். அந்த கன்று இவரும் வாங்கிட்டு அவரோட ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருப்பார். இந்த மீன்வைல் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு, சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு க்ளவுன் வேஷத்தில் அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாரு.
அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஃபைனலாக முடிக்கிற ஸ்டேஜ் வரப்போ அவர்கிட்ட வச்சுருந்த அந்த கன்று கீழே விழுந்துருது. ஸோ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து அந்த கம்பெனியில் வந்து சொல்லிடுவாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் இவரும் வந்து அந்த கம்பெனிக்கு போயிட்டு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது சும்மா நான் இந்த ஷோக்காக வச்சுருந்தது, எவ்வளோ சொல்லியும் அதை நம்பவே இல்லை. அந்த விரக்தி அந்த கம்பெனி ஏற்றுக்கவும் இல்லை. அந்த விரக்தியிலே அவர் வந்து ட்ரெயினில் ஏறி ட்ராவல் பண்ணி போயிட்டு இருப்பார். அந்த ட்ராவல் பீரியட் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ்லாம் அவர் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னே சொல்லலாம். ஒரு பொண்ணை வந்து 4-5 பேர் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ட்ரெயினில். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு சீரியஸான விஷயம் நடக்கிறப்ப ரொம்பவே சிரிப்பார். அப்போ அந்த டைமில் வந்து இவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. யாருக்குமே இவரை பற்றி இந்த கேரக்டர் தெரியாதனால இவரை தான் வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் வந்து இவர்கிட்ட வந்து இவரை அடித்து துன்புறுத்துறாங்க. அந்த டைமில் வந்து இவர்கிட்ட இருந்த கன்னை எடுத்து அந்த 3 பேரையும் சுட்டு கொன்னுடுவாங்க. அப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்கிறப்ப ஒரு க்ளவுன் கெட்டப்பில் இருந்தவங்க தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த க்ளவுன் வேஷத்தில் இருந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனிஸ்லாம் போய் விசாரிக்கிறப்ப ஃபைனலாக இவர்கிட்டையும் வந்து விசாரணை நடத்துகிறாங்க. அப்போ இவர் எதேதோ கதை சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். பட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் 2 பேரும் வந்து டிடெக்டிவ் ஆஃபீஸர், அவங்க வந்து இவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆத்தர் வந்து அவங்க அம்மா கூட தான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருப்பார். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு லெட்டர் வந்து ஒரு தாமஸ்ன்ற ஒரு பணக்காரருக்கு எழுதிட்டே இருப்பாங்க. அந்த தாமஸ் வந்து இவங்களுக்கு வந்து ரிப்ளை லெட்டரை அனுப்புவாங்கன்னு இவங்க பையன்கிட்ட எப்போ பாரு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. இது ஆசிட்டஸ் வந்து இது ஒரு சைட் போயிட்டே இருக்கும். இவருக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிவி ஷோ பார்த்தீங்கன்னா முராய் ஃப்ராங்க்லின் நடக்கிற ஒரு டாக் ஷோ தாங்க. அவர் ரொம்பவே இதை விரும்பி பார்ப்பார். அதை பார்க்குறப்ப ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அந்த ஷோவில் இவர் இருக்கிற மாதிரி இமேஜினேஷனும் பண்ணி பார்ப்பார். நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இல்லையா, இவர் இமேஜினேஷன் பவர் எல்லாமே இவருக்கு வந்து இருக்கும். இந்த கொலையை முடிச்சுட்டு இவர் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா எழுதியிருக்க இந்த லெட்டரை பார்ப்பாங்க. அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா தாமஸ் தான் இவருடைய அப்பான்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் போய் அவங்களும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இவர் வந்து அந்த தாமஸ்ன்ற பர்சனை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே உள்ள செக்யூரிட்டிஸை இவர் அலோவ் பண்ணல. அதுக்கப்புறம் இங்கே இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அவங்க அம்மா நேமை சொல்லி அவரோட பையன்தான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க எல்லாருமே உங்கள் அம்மாவே ஒரு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆன ஒரு உமன் தான் அப்படின்னு சொன்னால் இவரால் நம்பவே முடியல. இவர் வந்து ஃபைனலாக தாமஸையும் மீட் பண்ணிடுறாங்க. தாமஸை மீட் பண்ணோன்னே அவங்க என்ன சொல்கிறாருன்னா, அவங்க உன்னோட பயாலஜிக்கல் அம்மாவே கிடையாது, அவள் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன், நீ வந்து அவள் ட்ரீட்மெண்ட் இருந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் கேஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஷேடிங் ப்ராசஸ்க்கு வரலாம். இப்போ நம்ம நோஸ் பார்ட் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். நம்ம எப்பொழுதுமே போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்க்கு என்னென்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோமோ சேம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மட்டும் நான் அந்த க்ளவுன் எஃபெக்ட்டுக்காக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அது லாஸ்ட்டாக வந்து நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். கலர் நான் அப்ளை பண்ண போகிறேன், அதனால அந்த போர்ஷன் மட்டும் நான் ஒமிட் பண்ணி வச்சுருப்பேன் ரைட் சைட் பார்ட்டு. தென் பேலன்ஸ் எல்லாமே நம்ம நார்மலாக போர்ட்ரேட்க்கு எப்படி பண்ண போகிறோமோ அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ லிப் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம அந்த சென்டர் லைனை வந்து டார்க் லைனாக அதை மட்டும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் டார்க்காக. இந்த சென்டர் லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணியோ இல்லை ப்ரஷஸ் யூஸ் பண்ணியோ நம்ம வந்து ஸ்மஜ் பண்ணி அந்த பென்சில் எரேசர் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக லிப்ஸையும் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வரலாம். ஆத்தர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் யார் என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க அம்மா நேமில் உள்ள அந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை எடுக்க சொல்லி கேட்குறாரு. அவரும் வந்து எல்லாமே சொல்கிறாரு. இவரால் நம்பவே முடியல. அவங்க அம்மா வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவங்க அம்மாவால் தான் இவங்களும் வந்து
இவரும் வந்து இப்படி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான்றது தெரியுது. அவங்க பயாலஜிக்கல் மதர் இல்லைன்ற எல்லா விஷயமே அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் ஒரு அடாப்டட் சன்னுன்ற விஷயமும் அப்போ கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாரு. இவங்க அம்மாவால் தான் இப்படி ஆனோன்ற அந்த கோவம் எல்லாமே சேர்ந்து இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அம்மாவையும் கொன்னுடுறாரு. ஸோ இதோட அந்த ட்ரெயின் சுச்சுவேஷனில் ஒரு 3 பேரை கொன்னுடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவையும் கொன்னுடுவாங்க. இன்பிட்வீன் இதுக்கு முன்னாடி வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அவருக்கு ஒரு ஸ்டாண்டப் கமெடியனாக ஆகணுன்றது தான் அவருடைய விஷ், அவருடைய ட்ரீம்னு சொல்லலாம். இவர் வந்து ஆல்ரெடி ஒரு காமெடி ஷோக்கு போயிருப்பார். அந்த ஷோவில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து அவர் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அந்த ஷோவில் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்க மாட்டார். அடுத்தெல்லாம் வந்து அவர் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த நல்லா பண்ணாத இந்த போர்ஷனை மட்டும் எல்லாருமே ட்ரால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மெயினாக அந்த ட்ரால் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணி ரொம்ப வைரல் பண்ணது பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு டிவி ஷோவான அந்த முராய் ஃப்ராங்க்லின் ஹோஸ்ட் பண்ணுற அந்த டிவி ஷோவில் தான் அது வந்து ரொம்பவே ட்ரால் பண்ணுறாங்க. ஸோ இவர் அந்த டிவி ஷோவே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த டிவி ஷோவில் வந்து இது ரொம்பவே ஹிட் ஆனதுனால முராய் ஃப்ராங்க்லின் என்ன பண்ணுறாரு, இவரையே கெஸ்ட்டாக அந்த ஷோக்கு வந்து இன்வைட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கெட்சிங் ப்ராசஸில் இப்போ ஹேர்லைன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக ஹேர்லைன் ஷேட்ஸை ஃபுல்லாகவே அப்ளை பண்ண போகிறேன். 2B ஷேட்ஸில் தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக. இந்த 2B ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமாயிட்டு நம்ம வந்து ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஸ்மஜ்ஜிங் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 8B கிரேட் ஆர் அதை விட டார்க் கிரேட் இல்லை இன்னும் வேறு என்ன கிரேட் வந்து டார்க்காக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இல்லை சார்கோல் பவுடர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியும் நீங்கள் ஹேர்லைன்ஸ் கொண்டு வரலானாலும் நீங்கள் எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ நான் ஆனால் யூஸ் பண்ணுறது 8B தென் வந்து 2B, இது ரெண்டுத்தையும் தான் நான் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸ்மஜ்ஜிங் ப்ராசஸ்க்கு நான் ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வரலாம். இப்போது இந்த டிவி ஷோ சொன்னேன் இல்லையா, இந்த முராய் வந்து ஆத்தருக்கு வந்து இன்விடேஷன் அனுப்புகிறாரு. ஏன்னா அந்த ட்ரால் வீடியோஸ்லாம் வந்து அவ்வளோ ஹிட் ஆகிடுச்சு. ஸோ இவரையே நம்ம அந்த டிவி ஷோக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முராய் வந்து இன்வைட் பண்ணுறாரு. இவரும் அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஷோக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. இந்த ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட கோவர்க்கர் ஃப்ரெண்டான ரேண்டலில் மீட் பண்ணுறாரு. அவங்க 2 பேருக்கும் ஏற்பட்ட கான்வர்சேஷன், அவர் தான் கன்று கொடுத்தாரு இல்லையா, ஏற்பட்ட அந்த கான்வர்சேஷனில் இவர் வந்து ரேண்டல் அவரோட ஃப்ரெண்டு அவரையும் கொன்னுடுறாரு. கொன்று முடித்ததுக்கு அப்புறமேட்டு இவரை வந்து அப்பையிலேருந்து அந்த போலீஸ் வந்து இவரை தேடிட்டு தான் இருக்கும். இவர் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. மீன்வைல் இவரை வந்து அந்த ஷோக்குமே ரீச் ஆகிடுறாரு. அங்கே போனோடனே முராய்கிட்ட இவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா என்னை ஒரு ஜோக்கர்னு சொல்லி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவர் ஜோக்கர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவர் ஆடியன்ஸ் முன்னாடி அப்பியர் ஆகுறாரு. அப்பியர் ஆகிறப்பே இவர் சொல்கிறாரு, நான் தான் அந்த 3 கொலையும் பண்ணது, க்ளவுன் கெட்டப்பில் நான் தான் பண்ணதுன்னு சொல்லி இவர் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்து ரிவீல் பண்ணிகிட்ருப்பார். அதேமாரி முராய்கிட்ட ரொம்பவே வந்து கோவத்தை வெளிப்படுத்துவார். அந்த இவரோட கமெடியன் ஷோவை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணது, அதுக்கப்புறம் ட்ரால் பண்ணது, எல்லா விஷயத்துக்குமே அவர் பயங்கரமாக கோவப்படுறாரு. இந்த ஷோ வந்து லைவாக போயிட்டு இருக்கிறப்பே அவர் முராயையும் சுட்டு கொன்னுடுறாரு. போலீஸ் வந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த டிவி ஷோவும் லைவில் போயிட்டு இருக்கும். ஸோ இவர் எல்லாரையும் கொலை பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து அவர் ஒரு கூட்டமான ஒரு ஏரியாவுக்கு அங்கே வருவார். அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாமஸ் அவரையும் வந்து அந்த இடத்துல கொன்னுடுவாங்க. ஆனால் அது யார் கொன்னான்றது தெரியாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே எல்லாருமே க்ளவுன் வேஷத்தில் கெட்டப்பில் இருப்பாங்க. ஸோ யார் பண்ணான்றது சுத்தமாக தெரியாது. ஸோ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இவர் க்ளவுன் வேஷத்தில் தான் எல்லா விஷயமும் பண்ணுவார். ஃபைனலாக வந்து எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சோன்னே இவர் வந்து அப்படியே பயங்கரமாக சிரிச்சுட்டு அவர் முகத்தில் இருந்து ரத்தம் வழியும் அதையே வந்து அந்த ஜோக்கர் டைப்பில் அவர் சேஞ்ச் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பார். அதோடு தான் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸே நெருங்கிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்கெட்சிங் ப்ராசஸில் நான் முன்னாடியே ஒமிட் பண்ண அந்த க்ளவுன் கெட்டப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ரெட் அண்ட் ப்ளூ யூஸ் பண்ணி அந்த க்ளவுனுக்கு வந்து நான் கலரிங் பண்ண போகிறேன். நோஸ் பார்ட்டில் கொஞ்சம், லிப் பார்ட்டில் கொஞ்சமும், அதுக்கப்புறம் ஐஸ்க்கு கீழே ப்ளூ கலர்,
தென் ஃபோர்ஹெட்லேயும் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம ட்ரெஸ் கூட ஆஸ் யூஷுவல் வந்து ஒரிஜினல் இமேஜ் வச்சு நான் அதையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த பார்ட் நான் பண்ணியிருக்கேன் கலர். ஸோ ஃபைனலாக எல்லாமே நம்ம இப்போ பண்ணிட்டோம். இப்போ இந்த கதையோட கிளைமேக்ஸும் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஸ்கெட்சிங்கையும் நம்ம முடிச்சிடலாம். இந்த கதையோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த பிளட்டோட அந்த இதை வந்து ஜோக்கர் அந்த ஸ்மைலோட அவர் வந்து முடிப்பார். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜெயில் மாதிரி இருக்கும் அந்த ஏரியாவில் சைக்காட்டிஸ்ட்டை எல்லா விஷயங்களும் சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாக்டரையுமே அவர் ஃபைனலாக கொண்டுட்டு அந்த பிளட்டோடு அவர் நடந்து போகிற மாதிரி தான் முடிப்பாங்க இந்த கதையை. ரொம்பவே த்ரில்லிங்காக இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க, இந்த க்ரைம் பேஸ்டு மூவியை. இப்படி தான் இந்த ஜோக்கர் மூவி எடுத்திருப்பாங்க. நம்ம ஸ்கெட்சிங்கும் இப்போ முடிச்சிட்டோம். அதோட க்ளோஸ் வியூவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்லாம் வரையணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் செலிப்ரிட்டி போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்கே ஃபுல்லாகவுமே இருக்குது, நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் நீங்கள் போய் இன்னும் லேர்னும் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.